பள்ளியில் ஆன்மீக போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தப்பாக தான் இந்த ஜென்மத்தில் வந்து கண்ணு தெரியாமல் சென்னையில் மகாவிஷ்ணுக்கு ஒருத்தர் பேச்சு இல்லை மாணவர்கள் பெரிய அதுக்கு வந்து அது பார்வையற்ற ஆசிரியர் ஒருத்தர் எழுத்துருக்காரு. இன்னைக்கு சிஎம் வரைக்கும் அறிக்கை கொடுக்குறாங்க. அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுலாம் சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் தான் நடந்துட்டு இருக்குங்க. மாணவர் அமைப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மாநகர மாவட்ட செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களுடைய இல்ல திருமண சிறப்பிற்காக வழிபடுகின்றோம். நீங்கள் இன்றைக்கு தமிழகம் இந்தியா மதசார்பற்ற ஜாதி வேறுபாடற்ற இந்தியாவாக தமிழகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் யாரையும் பிரித்து பார்ப்பது என்பது முடியாத காரணம். அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே தயார்படுத்துகிறோம். 2026 மீண்டும் இந்த இயக்கத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியிருந்த வகையில் இருவரும் மாவட்ட தலைவர்களின் ஆசையோடு அனைத்து இந்திய என்ஆர் முன்னேற்ற கழகம் மீண்டும் நாங்கள் அரியணையில் ஏறுவோம் என்பதை தெரிவிக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் அமையும். ஜி.கே. வாசன் வந்து அதுக்காக பேச்சுவார்த்தையில் இருக்க 3 வருஷம் இருக்கு. பொறுமையாக இருக்கு. உங்களை சொல்லிதான் கூட்டணி திமுகவில் உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னென்ன? இன்றைக்கு இருக்கின்ற மெஜாரிட்டி நிலையை வைத்துக் கொண்டு அவர்கள் வாரிசு வழியாக வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அரசியலில் ஜெயிச்சிருவாரா? நான் சொல்லிவிட்டேன், 3 முறை சொல்லிவிட்டேன், 3 முறை விஜய் அரசியல் இயக்கம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கோட் படம் பார்த்தீங்களா? படம் பார்க்குற பழக்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தியதோடு நானும் திரைப்படங்கள் முழுமையாக பார்க்கவில்லை என்ற நிலையில் இருக்கிறேன். தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் பெருவாரியான தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழகத்திற்கு கொண்டு வருவார் என்ற வாழ்த்துக்கள்